ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்துஸ்தான் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜோட ஃபுல் நேம் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஷார்ட்டாக இந்த காலேஜை வந்து ஐசெட்னு சொல்லுவாங்க. HICET ஐசெட்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக இந்த காலேஜ் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சி ரோட்லேருந்து கோயம்புத்தூர் ரோடு போகிற வழியில் வந்து மாலுமி சம்பத்தி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எப்போ வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2000 இயரில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கே தெரியும், நார்மலாக இப்போ ஒரு காலேஜ் ஸ்கூல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை வருஷம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ 24 இயர்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே டீச்சிங்கும் சரி, ஃபெசிலிட்டிஸும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த காலேஜ் பற்றி நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, டிகிரிஸ்லாம் இருக்குது, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஸோ எந்த கம்பெனிஸ்லாம் வருது, சேல்ரி பேக்கேஜஸ், ஃப்ரெஷராக நம்ம போகிறோன்னா ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜ் மூலிமா போகிறோன்னா சேல்ரி பேக்கேஜஸ் எவ்வளோ வருது, இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், லேபு, லைப்ரரி, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆகுது, காலேஜோட ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்லாம் நடத்துகிறாங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ், ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக போகிறோன்னா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து முக்கியமாக 12th ஸ்டூடெண்ட்டு, இப்போ 12th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ எவ்ரிஒன், நம்ம இந்த இந்துஸ்தான் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ 24 இயர்ஸாக வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டீச்சிங் பண்ணுறாங்க. டீச்சிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பிளேஸ்மெண்ட்டு கொடுத்து அவங்கள வந்து ஒரு பெஸ்ட்டு சேல்ரி பேக்கேஜஸில் வந்து அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அட்டானமஸ் காலேஜ், ஓகேவா. ஸோ இது வந்து அப்ரூவல் யார் தந்திருக்காங்கன்னா AICTE அப்படின்றவங்க வந்து அப்ரூவலும் தந்திருக்காங்க. இந்த காலேஜில் கோர்சஸ், டிகிரிஸ்லாம் என்ன இருக்குன்னா ஒரு 22 UG and PG கோர்சஸ் இருக்குது. 4 டைப் ஆஃப் டிகிரிஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் வந்து NBA அக்ரிடிடேஷன் கோர்சஸும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 5 கோர்ஸ் இருக்குது. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸும் வந்து இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த கோர்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் ஒரு 4600க்கு மேலே இருக்காங்க. ஸ்டாஃப் மட்டும் பார்த்தாலே ஒரு 500க்கு மேலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நீங்கள் எந்த டவுட் வேணால் கேட்கலாம், ஸோ எப்போ வேணால் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான் இல்லையா. ஏன்னா நம்ம எந்த நேரத்தில் கொஸ்டின் கேட்குறோம், டவுட் கேட்குறோனாலும் அவங்க எளிமையாக சொல்லித்தரதும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். பிளேஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 70% to 80% வரையும் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் என்ன மாதிரி கம்பெனினா விப்ரோ, டெக் மஹிந்திரா, HP, டெல், இந்த மாதிரி நிறையா வந்து டெக்னிக்கல் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. 70%லேருந்து 80% வரையும் ஒரு இயரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ அதுவும் அஷூரன்ஸ் இருக்குது. அப்புறம் சேலரி பேக்கேஜஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக ஒரு பர் ஆனம்க்கு வந்து 10 lakh வரையும் ஏர்ன் பண்ணலாம். இதுமாதிரி ஃப்ரெஷராக போய்ட்டு, இல்லை ஆவரேஜானால் பர் ஆனம்க்கு 3.5 lakh வரையும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கும் வந்து இந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அட்மிஷனுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் ஏதோ தெரியுது பாருங்கள். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எதனா என்கொயரிஸ் இல்லை அட்மிஷன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வேறு எதனா காலேஜை பற்றி சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. 12th ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.